அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். பழைய நாடகங்கள், திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இந்த அரசர் மந்திரிமார்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பார். அப்படி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. மந்திரி, மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பார். அவர் உடனே, அரசே, உங்கள் ஆட்சியில் என்ன குறை? இயற்கை மிக நன்றாக வளமாக இருக்கிறது, மாதம் மும்மாரி பொழிகிறது அப்படின்னு அந்த மந்திரி சொல்வார். மும்மாரி அப்படின்னா 3 முறை மழை பொழிவது. மாரினா மழை, உங்களுக்கு தெரியும். மாதம் 3 மழை பொழிவது அப்படிங்கிறது நம்முடைய இந்த தென்னாட்டிலே வழக்கமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கான அடையாளம் இல்லையா? இல்லைன்னா அப்படி ஒரு வசனம் வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. மன்னர்கள் அப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அது போக ஆண்டில் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் மழைக்காலம் அப்படின்னு நாம் குறிப்பிட்டு சொல்வதாக அது சுருங்கி இருக்கிறது. அந்த 3-4 மாதங்கள் தான் மழைக்காலம் அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நம்முடைய இந்த தட்பவெட்ப நிலையை ஆராய்ச்சி செய்கிற அறிவியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பூமியினுடைய இந்த இயற்கை சூழலே மாறிப்போய்விட்டது. நாம் இந்த பூமியை மிக மிக தவறான முறையிலே கையாண்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இந்த எல் நினோ அப்படின்னு ஒரு பெயர் சொல்லுகிறார்கள். இயற்கையினுடைய இந்த தட்பவெட்ப நிலை மாறி போகிறது. அண்மையில் சென்ற ஆண்டு என்ன, இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் நம்முடைய தென்னாட்டிலேயே, இந்தியாவிலேயே கூட சொல்லலாம், 100 டிகிரி வெயில் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு. தினமே செய்திகளில் சொல்கிறாங்க, இன்றைக்கி செஞ்சுரி அடிச்சுது, வெயில் செஞ்சுரி அடிச்சுதுன்னு. வேர்ல்டு கப்பில் செஞ்சுரி அடித்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. வெயில் 100 டிகிரி செஞ்சுரி அடிச்சுதுன்னா தாங்க முடியல. ஆனால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் சர்வசாதாரணமாக, எங்கெல்லாம் அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லையோ, இருப்பதாக நாம் கேள்வியே பட்டதில்லையோ, அங்கெல்லாம் 100 டிகிரி 102 டிகிரி 110 டிகிரியை தொட்ட நாட்களெல்லாம் இருந்திருக்கின்றன. இது நமக்கு புதிதாக இருக்கிறது, நினச்சி பார்க்கவே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம் பல மாவட்டங்களிலே மழை பொழிகிறது. பொதுவாக ஜூன் மாதத்துலலாம் மழை பொழியாது, ஏதோ சில தூறல் உழலாமே தவிர, இப்படி மழை வெள்ளம் அப்படின்னு பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு விடக்கூடிய அளவுக்கெல்லாம் பெரிய மழை வந்தது இல்லை. இப்பொழுது வருகிறது. இது நமக்கு மட்டும்தான் இப்படியானா இல்லை அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லுகிறார்கள். பெரு அப்படின்னு ஒரு நாடு, அங்கே நீர்வீழ்ச்சிகள் அப்படியே சுட சுட தண்ணீர் வழிகிறது அப்படின்றாங்க. என்னது நீர்வீழ்ச்சியில் நீர்வீழ்ச்சியில் குத்தால மாதிரியான அருவியில் போய் குளிச்சவங்களுக்கு தெரியும். அது சாதாரணமாக தண்ணீரினுடைய குளிர்ச்சியை விட அருவி நீரினுடைய அந்த குளிர்ச்சி இன்னும் நன்றாக இருக்கும், கூடுதல் குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இருப்பது தான் அருவியினுடைய இயல்பு. ஆனால் அருவி நீர் கொதிக்கிற ஒரு தண்ணீராக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றப்போ, மலைப்பாங்கான பகுதியில் இருந்து வருகிற நீர் சூடாக வருவது ரொம்ப ரொம்ப நாமெல்லாம் பூமியை எப்படி கெடுத்து வைத்திருக்கிறோம்ன்றதுக்கு ஒரு சோறு பதம் அல்லது ஒரு துளி பதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆலை புகைகள், அது தவிர நாம் பயன்படுத்துகிற இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, வாஷிங் மிஷினை விடுங்க, அது பாவம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃப்ரிட்ஜு, ஏசி, வாகனங்கள் செலுத்துகிற புகை, இது எல்லாம் போய் பெரிய இயற்கைக்கு எதிரான ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் இப்படியெல்லாம் நடப்பதற்கு யாரோ காரணம், ஆலை முதலாளிகள் காரணம், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள். இதெல்லாம் பழி அவங்க பேரில் தப்பிச்சு போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம 2 வீலரில் போகலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நாம் எல்லாருமே தான் இதுக்கு காரணம். பக்கத்து கடைக்கு போகிறதுனா கூட பையன் உடனே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நாம் சொல்லணும், ஏய் நடந்து போயிட்டு வா, சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் வா. எதுக்கு சின்ன சின்ன 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கெல்லாம் கூட எதுக்காக பைக்கில் போகிற சொல்லணும். ஒரு காலனியிலிருந்து அலுவலகத்துக்கு புறப்படுகிறார்கள் அப்படின்னா, அந்த காலனியில் இருக்கிறவங்களே கூட கார் ஷேரிங் அப்படின்னு ஒரு முறை சொல்லுகிறார்கள்.
அவங்கவுங்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காரில் போகிறத விட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லுகிறவர்கள், அந்த பகுதியில் தான் அலுவலகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க இருக்கிற அந்த காலனியில் ஒரு கார் 2 காரில் சில பேர் உட்கார்ந்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு நாளைக்கு டேர்ன் போட்டுக்கிட்டு 10 பேர் 10 காரில் போகிறத விட 10 பேர் ஒரு 5 கார் அல்லது 4 கார் இதில் போவது மாதிரி திட்டமிட்டு கொண்டால் அது உலகத்துக்கே செய்கிற நன்மை, இயற்கைக்கே செய்கிற நன்மை அப்படின்னுலாம் இன்னைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இது தீவிரமாக ஆகிக்கொண்டு வருகிறது. எனவே இது நாம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் இன்னும் ஒரு 20-25 ஆண்டு காலத்தில் சூரியனுடைய இந்த வெப்பம் மிகப்பெரிய அளவிலே இருக்க போகிறதுன்னு நம்மளை எச்சரிக்கிறாங்க. அது இந்தியா மாதிரியான வளர்ந்து வருகிற நாடுகளில் நமக்கு இந்த சூழியல் அப்படிங்கிற பற்றின விழிப்புணர்வு மிகவும் தேவைப்படுகிறது. ஏன்னா இதை நம்பித்தான் இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயத்தை நம்பித்தான் நம்முடைய அன்றாடமே இருக்கிறது. விவசாயினுடைய பெருமையை சொல்லுவாங்க. பொதுவாக இன்ஜினியருடைய தேவை அப்படின்றது நமக்கெல்லாம் வீடுன்னு ஒன்று கட்டுறப்போ வரும். வாழ்க்கையிலேயே 1 முறை 2 முறை தான் ஒரு என்ஜினியர் தேவைப்படுவார். மருத்துவர் அடிக்கடி தேவைப்படுவார். ஒரு வழக்கறிஞருடைய தேவை அது அவ்வளோவா இல்லாமல் இருக்கிறதே நல்லது. இல்லை கேஸு அது இதுன்னு கோர்ட்டுன்னு அலைய வேண்டாம், அப்படி ஒரு சூழலே வர வேண்டாம். ஆனால் நாம் யாராக இருந்தாலும் இந்த வழக்கறிஞர், இந்த பொறியியலாளர் யாராக இருந்தாலும் எல்லோரையும் சேர்த்து ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் 3 முறை ஒருவர் தேவைப்படுகிறார் என்றால் அது விவசாயி தான். அவரால் தான் ஒவ்வொரு நாளும் 3 வேளை நாம் வயிறார உண்ண முடிகிறது, மற்ற வேலைகளை பற்றி எண்ண முடிகிறது. இல்லை என்றால், அந்த மனிதன் மட்டும் இல்லை என்றால் பட்டினி கிடந்துதான் ஒரு தேசமே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு எதையெல்லாம் எதிரானதோ அதையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதிலே இந்த இயற்கை சூழியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீக்குவதும் அதை பற்றிய விழிப்புணர்வோடு செயல்படுவதும் நம் எல்லோருக்குமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அறிவு சார்ந்த தகவல். இதை தெரிந்து கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.